ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் மிச்சம் உள்ள ஒரு பொரியலை வச்சு ஒரு சூப்பரான கட்லட் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மத்தியானம் மீதமான பீன்ஸ் கேரட் பொரியல். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான கட்லட் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற கட்லட் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனவுடனே இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா பொடியாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால அது வாயில் கடி வருவ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போனவுடனே நம்ம வச்சுருக்கிற அந்த பொரியல் அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. இது ஒரு பைண்டிங் பண்ணுறதுக்காண்டி 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காய்கறிகளே ஏற்கனவே ஆல்ரெடியாக உப்பு போட்டிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கோட்டிங்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடுங்க. இது ஆறனே கொஞ்சம் இறுகிடும். அதுக்கப்புறம் நம்ம கட்லெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஆறுறதுக்குள்ளேயும் மேலே கோட்டிங்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அரிசி மாவு ஆட் பண்ணுறப்ப. ஸோ நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு ப்ரெட்டை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பைண்டிங் நல்லா அவங்களுக்கு கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு மாதிரி உடஞ்சிரும். அதனால் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணலாம். ஹார்ட் ஷேப்பில் பண்ணலாம், ஓவல் ஷேப்பில் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நல்லா அரிசி மாவில் இந்த மாதிரி நான் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெட் கிராம்ஸில் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப எண்ணெயும் வந்து செலவாகாது. டீப் ஃப்ரை பண்ணத விட இது பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்த உடனே நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் காய்கறிகளை வந்து மத்தியானம் மீதமாச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்நாக் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி உள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.